ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு குத்தாலம் முத்து வேதீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு சனீஸ்வரர் பகவான் இடம்பெயர்ந்துருக்குறாங்க. ஏன் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா மங்கள சனி, அதாவது கல்யாண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா தோஷம் இல்லாத சனி பகவான், அதாவது எந்த ஒரு சனீஸ்வர பகவானுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தெய்வமும் இருக்காது. ஆனால் இந்த தலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் இருப்பாங்க. மலையார்த்த விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இங்கே தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே தோஷம் இல்லாத கல்யாண சனி பகவான் இங்கே தான் இருக்காங்க. இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோயிலை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருந்தேன். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க சனி தசை நடக்கும்போது இந்த கோயிலுக்கு நீங்கள் விளக்கு போடுங்க, எல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சனீஸ்வரனால் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. நம்ம சனீஸ்வர பகவானை பற்றி ரொம்ப கவலைலாம் பட வேண்டாம். இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 110 ஆண்டு பழமையான உத்தால விருட்ச மரமும் இருக்குது. நான் ஏற்கனவே கூட நம்ம சேனலில் அந்த உத்தால மரத்துக்கு நடந்த கல்யாண வைபவத்தை கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த விநாயகர் தான் சனீஸ்வர பகவானுக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சனி தசை இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் எல் தீபம் போட்டுட்டு இந்த விநாயகரையும் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு தடவையாவது உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக சனீஸ்வர பகவானோட தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. சனீஸ்வரன் கொடுக்க யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாருமே முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா உங்களால் வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் இருந்த இடத்துலையே கூட இந்த சனீஸ்வர பகவானை நினச்சி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.